ஒகேனக்கலில் உள்ள முதலைகள் மறுவாழ்வு மையத்தில் சரியான உணவு வழங்கப்படாமல் முதலைகள் தவித்து வருகின்றன. இனப்பெருக்கம் நடைபெற்றால் முதலைகளின் எண்ணிக்கை பெருகிவிடும். அவற்றை பராமரிக்க இடமில்லை என்பதால் அங்கு ஆண் பெண் முதலைகள் தனித்தனியே அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் அடிக்கடி முதலைகளுக்குள் சண்டை ஏற்பட்டு காயத்துடனேயே காணப்படுகின்றன. அரசு இதற்கென்று தனியே நிதி ஒதுக்காததால் தான் இந்த நிலைமை என்று வனத்துறை அதிகாரிகளும் கைவிரிக்கின்றனர். இந்த முதலைகளுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்தை ஏனும் இந்த மறுவாழ்வு மையம் உறுதி செய்ய வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரத்துக்கு 2 நாள் உணவு கொடுக்குறாங்க. அந்த 2 நாள் உணவு கூட போதுமானதா இல்லை. அதனால என்ன நடக்குதுன்னா, அந்த உணவை தூக்கி போடும்போது அந்த உணவை பிடிக்கும் போது இன்னொரு முதலையை கடிச்சு காயமான நிகழ்வுகள், இறந்து போன நிகழ்வுகள்லாம் உண்டு. அது ஒரு அரிய வகை விலங்குகளை காக்கிற ஒரு அரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அரசாங்கம் நிறைய நிதி ஒதுக்கி வேண்டிய ஏற்பாடுகள் செய்து அந்த இருக்கிற முதலுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும்.